guys, my amazing learners. I'm Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரி எல்லாம் பேசுவோம் இல்லையா. நான் பஸ் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளிய போனேன். நான் தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனை கீழ வச்சேன். அலாரம் அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இங்கிலீஷில் a little before அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லையா only a little before அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணலாம். a little beforeனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, only a little beforeனா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்போது ஒன்லி அ லிட்டில் பிஃபோர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி சொல்கிறதுக்கு இது ரெண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது இதுக்கு பதிலாக இன்னும் நிறையா ஃப்ரேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். Without any further delay, let's get into the topic. Okay? சரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த a little before and only a little before அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு பதிலாக சில ஆல்டர்னேட்டிவ்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா பாருங்க, ஜஸ்ட் பிஃபோர் அப்படிங்கிறது. ஜஸ்ட் பிஃபோர் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்கும். அடுத்தது ரைட் பிஃபோர். ரைட் பிஃபோர் அப்படின்னாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறது. தேர்ட் ஒன் a bit earlier. a bit earlierன்னு சொன்னாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதில் எதை வேணால் யூஸ் பண்ணி நம்ம டெய்லி லைஃப்பில் இங்கிலீஷில் பேசும்போது நம்ம தாராளமாக பயன்படுத்தி பேசலாம். இப்போது இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். ஜஸ்ட் பிஃபோர் அப்படிங்கிறது சென்டென்ஸில் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்க. I arrived just before 8 p.m. I arrived just before 8 p.m. ஸோ இதோட மீனிங் என்ன? நான் 8 மணிக்கு முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இல்லையா. அடுத்தது ரைட் பிஃபோர் அப்படிங்கிறது he left right before you came. அப்படின்னா என்ன? ரீட் பண்ணுங்க. he left right before you came. நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் கிளம்புனா அப்படி சொல்றது. நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் கிளம்புனா அப்படி சொல்லும்போது ரைட் பிஃபோர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் பிஃபோர் அப்படிங்கிறத கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் a bit earlier அப்படிங்கிறது பாருங்க. I got here a bit earlier than expected. I got here a bit earlier than expected அப்படின்னா என்ன? நான் இங்கே வந்துட்டேன். எப்போ? நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். அதாவது நான் எதிர்பார்த்ததுக்கு கொஞ்சம் முன்னாடியே சீக்கிரமாக வந்துட்டேன். ஸோ அப்படி சொல்கிறதுக்கு நம்ம a bit earlier அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அப்படி சொல்லும்போது இத்தனை ஃப்ரேசஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் இன்னைக்கு இத்தனை இருந்தாலும் நமக்கு மைண்டில் ஒரு ஃப்ரேஸை ஸ்டிக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னாலும் அது டக்குன்னு வந்துடும். அதனால் இன்னைக்கு a little before இல்லைன்னா ஒன்லி அ லிட்டில் பிஃபோர் அப்படிங்கிறத எப்படி சென்டென்சஸில் நம்ம யூஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். காய்ஸ், இந்த மாதிரியான சென்டென்சஸ் பாருங்க. அவள் லஞ்சுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் என்னை கூப்பிட்டா, நாங்கள் கெஸ்ட் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வீட்டை க்ளீன் பண்ணோம். இந்த மாதிரியெல்லாம் சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷில் பேசுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். உங்களுக்கு நல்லா தெரியும், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் யார் ஒரு வேலையை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் verb 2 யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ verb 1னா ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய verb இல்லையா, verb 2னா பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய verb யூஸ் பண்ணி இந்த மாதிரியான சென்டென்சஸ்க்கு பேசணும். verbனா என்ன? ஒரு சென்டென்ஸில் செய்யக்கூடிய செயலை தான் verbன்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது
only a little before அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி சொல்றதுக்கு only a little before அப்படிங்கிற phrase யூஸ் பண்ணுவோம். some placesல a little before அப்படிங்கிறது மட்டும் யூஸ் பண்ணுவோம். பாருங்க a little before அப்படிங்கிறத யூஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் தரும். only a little before அப்படிங்கிறதும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி சொல்லும்போது, இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லும்போது a little beforeங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் verb to போட்டு முடிக்கணும். மறுபடியும் verb to வரும். இந்த மாதிரியான சென்டென்சஸ்ல again verb to யூஸ் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? சரி பார்க்கலாம். சென்டென்சஸ்ல பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா புரிய போகுது. let's look at the first sentence. அவள் லஞ்சுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் என்னை கூப்பிட்டா அப்படி சொல்கிறோம். அவள் லஞ்சுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் என்னை கூப்பிட்டா. ஸோ இந்த இடத்துல பாருங்க என்ன கூப்பிட்டால் இருக்கா. ஸோ சப்ஜெக்ட் வந்து அவள் அப்படிங்கிறதா. யார் ஒரு வேலையை செஞ்சது, கூப்பிட்டது அவள் தான். ஸோ அதனால் ஷீ என்ன கூப்பிட்டா, கூப்பிட்றதா இந்த இடத்துல வேர்பு. ஸோ கூப்பிட்றதுக்கு கால் இல்லையா, நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சப்ஜெக்டுக்கு அப்புறம் verb to யூஸ் பண்ணணும். காலோட verb toங்கிறது called அப்படின்னு சொல்லணும். she called என்ன இல்லையா, she called me. அதுக்கப்புறம் என்ன இருக்கு ஃபார்முலால, only a little before. இங்க முன்னாடி தான், கொஞ்சம் முன்னாடி தான் அப்படி சொல்லியிருக்கிறோமா. ஸோ only a little before. only a little before என்னது, லஞ்சுக்கு கொஞ்சம் முன்னாடி தான். அப்போ only a little before the lunch. அவ்வளோதான். just read the sentence now. she called me only a little before the lunch அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல only a little beforeக்கு அப்புறம் verb toங்கிறது வரல. lunch அப்படிங்கிறது ஒரு டைம், அது வேர்பாக நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸில் வரும். டைம் குறிக்கும் போது இதுக்கெல்லாம் நம்ம வந்து verb toங்கிறது யூஸ் பண்ண, ஒரு செயல் குறிக்கும் போது தான் verb to யூஸ் பண்ண முடியும் இல்லையா. அதனால verb வந்தது ஒரு செயல், இதுக்கப்புறம் சென்டென்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம verb to யூஸ் பண்ணலாம், அதோட verb to ஃபார்மை. எந்த செயலுமே இல்லை அந்த பிஃபோர் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அப்படின்னா நம்ம டிரெக்டாக என்ன இருக்கோ அந்த போட்டலாம். சரியா? இந்த சென்டென்சஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சும். இதில் வருது உங்களுக்கு ரெண்டு verb to's வரும் பாருங்கள். நாங்கள் கெஸ்ட் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வீட்டை க்ளீன் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல கெஸ்ட் வர்றது ஒரு வேர்பு, க்ளீன் பண்ணுறது ஒரு வேர்பு. ஓகேவா? ரெண்டு வேர்ப் வந்திருக்கு, அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. சரி, இப்போது இதில் ஃபர்ஸ்ட்டு எது வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நாங்கள் கெஸ்ட்டு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வீட்டை க்ளீன் பண்ணோம். நாங்கள் தான் க்ளீன் பண்ணோம், அதனால் நாங்கள் தான் ஒரு வேலையை செய்கிறோம். ஸோ நாங்கள் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். நாங்கன்னா என்ன, வி, அதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணோம். அப்போ பண்ணணும், பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி. ஸோ பாஸ்ட், வி க்ளீன்ட். க்ளீனோட verb to தான் cleaned இல்லையா. we cleaned the house only, எப்போ, கொஞ்சம் முன்னாடி தான் அப்படி சொல்கிறோம். only a little before. கெஸ்ட் வர்றதுக்கு அப்படிங்கும்போது only a little before the guest. வர்றது, கெஸ்ட் வர்றதெல்லாம் arrive அப்படின்னு சொல்லணும். ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணணும், verb to யூஸ் பண்ணணுமா. arriveோட verb to என்ன, arrived. ஓகே ஓகே, just read the sentence now. we cleaned the house only a little before the guest arrived அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் மழை பெய்ய ஆரம்பித்தது. நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் மழை பெய்ய. அப்போ நாங்கள் வீட்டுக்கு வர்றது ஒரு வேர்பு, ஆரம்பிக்கிறது ஒரு வேர்பு இல்லையா. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டாக ஃபர்ஸ்ட்டு வரக்கூடியது மழை பெய்ய ஆரம்பித்தது, மழை அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு வேலை வந்து செஞ்சது, மழை தான் பெய்ய ஆரம்பித்தது அப்படி சொல்கிறோம். ஸோ மழைங்கிறத இந்த இடத்துல சப்ஜெக்டாக வரும். இப்போ த ரெயின் ஸ்டார்டட், மழை பெய்ய ஆரம்பித்ததுன்னா the rain started. எப்போ, முன்னாடி சொல்லியிருக்கோம், கொஞ்சம் முன்னாடி. அதனால் நான் என்ன பண்ணல, ஒன்லியே சேர்க்கலை. ஓகேவா? a little, ஒன்லி போட்டாலும் சேம் மீனிங் தான், கொஞ்சம் அழுத்தி சொல்கிறது. ஒன்லி போடலைனாலும் சேம் மீனிங் தான். the rain started a little before. இப்போ வரும் எங்க என்னது, நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படி சொல்லியிருக்கோமா, before we reached home. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்லையா, reached home.
the rain started a little before we reached home அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது பெல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஆசிரியர் கிளாஸுக்கு வந்தாங்க. பெல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் டீச்சர் வந்து கிளாஸுக்கு வந்தாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆசிரியர் கிளாஸுக்கு வந்தாங்க. இப்போ ஆசிரியர் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? ஆசிரியரை பற்றி பேசுகிறோம். ஸோ அது அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகேவா? த டீச்சர் என்டர், கிளாஸுக்கு வந்தாங்க சொல்லும்போது என்டரோட வேர்ப் டு யூஸ் பண்ணணும். த டீச்சர் என்டர்ட் த classroom. The teacher entered the classroom. கொஞ்சம் முன்னாடி தான், only a little before. எப்போ? பெல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அப்படின்னா only a little before the bell rangன்னு போடணும். ஏன்னா verb to யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ரிங்கோட past tense வந்து rang அப்படிங்கிறது. ஓகே, just read the sentence now. The teacher entered the classroom only a little before the bell rang அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டிராஃபிக் ரொம்ப மோசமாவதற்கு கொஞ்சம் முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்க. டிராஃபிக் வந்து ரொம்ப மோசமாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இதை பாருங்க, அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க தான் சப்ஜெக்ட். அப்போது தே கிளம்புறதுக்கு லெஃப்ட், அதாவது லீவ் அப்படின்னா கிளம்புறது. லீவோட பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட். ஓகேவா? தே லெஃப்ட் கொஞ்சம் முன்னாடி அப்படின்னா நான் இந்த இடத்துல ஜஸ்ட் பிஃபோர்னு போட்டுக்கிறேன். ஃபார்முலாவில் நம்ம வந்து லிட்டில் பிஃபோர் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறோம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸும் பார்த்தோமா, ஜஸ்ட் பிஃபோர், ரைட் பிஃபோர் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இங்கே ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம், ஜஸ்ட் பிஃபோர் யூஸ் பண்ணி ஒரே மீனிங் தான் தரும். ஓகேவா? பாருங்கள், தே லெஃப்ட் ஜஸ்ட் பிஃபோர். டிராஃபிக் ரொம்ப மோசமாவதற்கு கொஞ்சம் முன்னாடியேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ தே லெஃப்ட் ஜஸ்ட் பிஃபோர் த traffic got worse. ஸோ இந்த இடத்துல எது got போட்டேன்? get ஓட past tense verb to வந்து got, அதனால் நான் got யூஸ் பண்ணிக்கிட்டேன். they left just before the traffic got worse அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, அவ பஸ் கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் அவ அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட் இல்லையா? she arrive தான், ஆனால் பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். அதனால் she arrived. ஓகே, ரைட் பிஃபோர் போட்டு ட்ரை பண்ணலாமா? இந்த டைம் ரைட் பிஃபோர் போடலாம். ஓகேவா? she arrived. ரைட் பிஃபோர்னாலும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே அர்த்தம். ஸோ she arrived right before the bus. பஸ் கிளம்புறதுக்கு அப்படின்னா ரைட் பிஃபோர் த பஸ் லெஃப்ட். Just read the sentence now. She arrived right before the bus left அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். Let's look at the next sentence. படம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நாங்கள் தேட்டருக்கு வந்தோம். படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் வந்தோம். ஸோ இதை நாங்கள் தேட்டருக்கு வந்தோம். ஸோ நாங்கள் அப்படிங்கிற சப்ஜெக்டு. we enter, என்டரோட பாஸ்ட் டென்ஸ் entered இல்லையா? we entered a theater. we entered a theater only, கொஞ்சம் முன்னாடி தான், only a little before. படம் ஆரம்பிக்கிறதுக்கு before the movie started. இங்கே started அப்படி சொல்லி என்ன பண்ணியிருக்கிறோம்? verb to மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இங்கே enterன்னு சொல்லி verb to போட்டிருக்கோம். ஓகேவா? Just read the sentence now. We entered theater only a little before the movie started அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். ஸோ இதில் நாங்கள் வந்துட்டோம். we reached. reach அப்படிங்கிறது verb 1, reached அப்படிங்கிறது verb 2. we reached. இங்கே கொஞ்சம் முன்னாடி அப்படி சொல்கிறோமா? ஸோ நம்ம எது வேணால் போட்டுக்கலாம் இல்லையா? a little before, இல்லைனா
ஒன்லி அ லிட்டில் பிஃபோரு இல்லைனா ஜஸ்ட் பிஃபோர் ரைட் பிஃபோருன்ட்டு நான் ஜஸ்ட் பிஃபோர்னு போடுறேன். வி ரீச்ட் just before the shop close அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இங்கேயே. ஆனால் க்ளோஸோட verb to வந்து closed. Okay, read the sentence now. We reached just before the shop closed அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அலாரம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் எந்திரிச்சிட்டேன். டின்னருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவனோட ஹோம்ஒர்க்கை முடித்தான். ஸோ இந்த 2 சென்டென்சஸும் தான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். எனக்கு இந்த சென்டென்சஸ்லாம் நீங்கள் காமெண்ட்டில் பண்ணுறீங்களோ இல்லையோ கம்பல்சரி இந்த 2 கொஷின்ஸும் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு காமெண்ட்டில் ஹோம்ஒர்க்கை எடுத்துகிட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இதோட நம்ம சூப்பராக நம்ம டாபிக் என்னன்றதை ரொம்ப நல்லாவே டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.